அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 12 ராசிக்காரர்களுக்குமான பிரபஞ்ச மெசேஜ் என்னவா வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன? ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது ரெண்டுமே கலந்து தான் வரும். பட் மெஜாரிட்டியாக அவங்களுக்கு இருக்கிற அந்த மன சங்கடங்கள்லாம். ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இது அவங்க ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வருது. ஸோ அதில் அவங்க ஒரு ஆக்ஷன்ஸை எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். அனுபவங்களாக இருக்கட்டும், இல்லை சந்தித்த சில கசப்பான விளைவுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாடம். அதை மட்டும் அவங்க மனசில் பதிய வச்சுக்கணும். அடுத்து நம்ம கடகராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை, இந்த ஜூலை மாதத்துல கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா இவங்களை சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஃபேமிலி ரீதியாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். ஏதாவது வெக்கேஷன் போகிற மாதிரியான சுச்சுவேஷனும் ஏற்படும். அண்ட் பண ரீதியாகவும் இவங்க ஒரு கிடைச்சிருக்க கார்டில் ஒரு செஸ் பாட் இருக்கு. அதில் சில காய்கள் விழுந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுக்கான மீனிங் என்ன? இல்லை, இவங்களுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் மைண்ட் செட் இருக்கும். அதை கொஞ்சம் ஷைன் பண்ணாங்கன்னா ஆப்போசிட் இருந்து வரக்கூடிய சில பிரச்சனைகளை அவங்களால கிளியர் பண்ணிட முடியும். இந்த ரெண்டு கார்டுமே பார்க்குறப்போ என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால கேட்குறேன், இது மூலமா பிரபஞ்சம் இவங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லுது? இவங்க ரொம்ப கோல்ட் மைண்டடாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க செல்ஃப் டவுட் நிறைய இருக்குது. நம்ம இதுக்கு டிசர்விங்கா, நம்ம எல்லாத்துக்கும் தகுதியான ஆளா அப்படின்ற ஒரு டவுட் அவங்களுக்குள்ள இருக்குது. ரொம்ப கோல்ட் மைண்டடாக இருக்கிறாங்க. இறுக்கமாக இருக்குது அவங்களோட மனநிலைமை. ஆனால் இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு அதை தாண்டியும் ஒரு நல்ல விஷயங்கள், இமோஷ்னலி நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வரும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு சாரா இணைஞ்சிருக்காங்க, டாரோ ட்ரீடர். அவங்க கிட்ட இந்த ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் மேம். நிச்சயமா இந்த ஜூலை மாசத்துக்கான 12 ராசிக்காரர்களுக்குமான பிரபஞ்ச மெசேஜ் என்னவா வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அதே போல் நம்ம எப்பவும் போல மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன? ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷத்துக்கு இந்த ஜூலை மாதம் மன ரீதியாக சில வருத்தங்கள் இருக்கதா செய்யும். அது டெம்பரவரி. பட் அந்த வருத்தங்கள் தீரறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு புதிய வகையிலான கம்யூனிகேஷன்ஸ் மூலயமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறது, அதற்கான பேச்சுவார்த்தைகள், இதன் மூலயமா அவங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அந்த மன நெருக்கடியிலேருந்து விடுபடுறதுக்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா எல்லா சுச்சுவேஷனும் பேலன்ஸாக கடந்து போக முடியும். ஸோ செலவுன்னு ஒன்று இருக்குன்னா வரவுன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது ரெண்டுமே கலந்து தான் வரும். பட் மெஜாரிட்டியாக அவங்களுக்கு இருக்கிற அந்த மன சங்கடங்கள்லாம் தீர்றதுக்கான ஒரு சில பேச்சுவார்த்தைகளும் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்கு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 கார்டு வாள் தான். ஃபுல்லாகவே கொஞ்சம் வாளோட நிற்கிற மாதிரியும், ஒரு கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ரொம்ப ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கிற மாதிரியும், அவங்கள சுற்றி ஒரு 3 வாள். அதே போல் இன்னொருத்தர் வாள் பிடிச்சிருக்காரு. ஆனால் அந்த வாள் பார்க்கும்போது ஏதோ வெற்றிக்கான வாள் மாதிரியும் தெரியுது. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. இந்த கார்ட்ஸுக்கான மீனிங் என்ன? இது மூலமா மேஷராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்தியை சொல்லுது? ஸோ பொதுவாக வால்ன்றதே, ஸ்வாடுன்றதே டேரோ கார்ட் ரீடிங்கில் நம்மளோட தாட்ஸ் அண்ட் மைண்ட் செட்டை குறிக்கிறது. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் செட் கிளியர் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு லேடி மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட மைண்ட் செட் சரியில்லை. சில கசப்பான நினைவுகளை அகைன் அண்ட் அகைன் நினச்சிக்கிட்டே அதனால ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ளே போகிறாங்க. பட் பிஹைண்டில் பின்னாடி ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து வேறு ஒரு கம்யூனிகேஷன் மூலிமா அவங்களுடைய மைண்டை ஸ்டெடி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை செய்கிறாங்க. இல்லை ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியை கொடுப்பாங்க அப்படின்றது அதற்கான ஒரு அர்த்தம். நிச்சயமா.
அதாவது மேச ராசிக்காரர்களுக்கான இந்த ஜூலை மாசத்துக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் பிரபஞ்ச செய்தியை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான செய்தி என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த மாதம் அவங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கொஞ்சம் அந்த கெடுபிடி அதெல்லாம் இருக்கும். ஒரு ஸ்ட்ரகிளிங் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா புதுசா ஒரு காரியம் தொடங்கும்போது, செயல்கள் தொடங்கும்போது கண்டிப்பா அதுல ஒரு சில ஆப்போசிஷன்ஸும் உருவாகும் அப்படின்னு இருக்கு. பட் அதற்கெல்லாம் நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல இருக்கிறாங்க. அதனுடைய ஆக்ஷன்ஸ வெளிப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா, ஸோ எல்லாமே அவங்களுடைய கைவசம் நிச்சயமா வந்து கிடைக்கும். ஸோ பணம் ரீதியா வந்து அவங்க பொருளாதார ரீதியா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பெண் நபர்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. மோரோவர் அவங்களுடைய ஒரு டேலண்ட்டை வெளிக்காட்டுற விதமா சில சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு அமையும். அது சேலஞ்சஸா இருந்து கூட அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நிச்சயமா. இவங்களுக்கு வந்து கார்ட்ஸ்ல வந்து 2 கார்ட்ஸ்ல ஒரே மாதிரி ஏதோ ஒரு பொருள வந்து ஒரு குழந்தை வந்து கையில வச்சிருக்காங்க. ஒரு ஒரு கேர்ள். அது ஒரு சின்ன பாப்பா. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரும் ஒரு 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 பாயும் வந்து அதே ஆ ஒரு ஏதோ ஒரு பொருள். அது என்ன பொருள்ன்னு தெரியல. சேம் திங்ஸ் வந்து 2 பேரும் வச்சிருக்காங்க. இது மூலமா பிரபஞ்சம் ஏதோ ஒரு இண்டிகேஷன் இவங்களுக்கு குடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்ன இண்டிகேஷன்? ஆமா. அது வந்து அந்த பொருள் வந்து செங்கோல் சொல்லுவாங்கல்ல. அதுதான் அது. அந்த பொருள் கையில இருக்கிறதே அதான் செங்கோல் தான். ஸோ இது வந்து அவங்க ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வருது. ஸோ அதில வந்து அவங்க ஒரு ஆக்ஷன்ஸ எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய உபயோகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பா ஒரு சில ஆப்போசிஷன்ஸும் வரும். பட் இவங்க வந்து தைரியமா பிரிஸ்கா இருக்காங்கன்னா, அதெல்லாம் எதிர்த்து அவங்களால அந்த செயல செய்ய முடியும். இதற்கு ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்றது தான் அந்த கார்ட்ஸ் வந்து குறிக்கிறது. நிச்சயமா. அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கான இந்த ஜூலை மாசத்துக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் பிரபஞ்ச செய்தி 2த்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறதையும், ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் ராசிக்கு வந்து இந்த ஜூலை மாதத்துல யூனிவர்ஸ் இல்ல ஏஞ்சல்ஸ் இல்ல அவங்க கும்பிடுற ஒரு இஷ்ட தெய்வம், குலதெய்வமா இருக்கட்டும். ஸோ ஏதோ ஒரு சோர்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நியூ டைரக்ஷன் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாவும் இருக்கலாம். இல்ல வந்து ஒரு டைவர்ஷனாவும் இருக்கலாம். ஏன்னா இவங்க இமோஷனல் ரீதியா ஒரு சில நாட்களா, இல்ல மாதங்களா கூட பாதிப்பிற்கு உள்ளாயிருக்காங்க. இமோஷனலி அவங்க எல்லாமே வந்து ஸ்டக் ஆயிருக்கு. இப்போ பிரசன்ட்ல இருக்கிற நல்லத கூட அவங்களால எடுத்துக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு சோகம் அவங்களுக்குள்ள சூழ்ந்திருக்கு. ஸோ அதுலருந்து ஒரு டைவர்ஷன் குடுக்குற விதமா, ஏதோ ஒரு புதிய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த புதிய விஷயத்த அவங்க வந்து உதாசீனப்படுத்தாம, அத எடுத்துக்கிட்டாங்கன்னா, நிச்சயமா அதுவே அவங்களுக்கு ஒரு டைவர்ஷனா அமையும். இந்த சோகத்துலருந்து வெளிய வர்றதுக்கான ஒரு டைவர்ஷனாவும் அமையும். ஆல்சோ அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாவும் வந்து அவங்களுக்கு அமையும். நிச்சயமா. இதுல வந்து 2 ஏஞ்சல்ஸ் வந்து வர்ற கார்ட்ஸ் இருக்கு. ஒரு ஏஞ்சல் வந்து ஏஞ்சலாவே தனி ஒரு கார்டும், அதே போல வந்து ஒருத்தங்க வந்து ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, பின்னால ஒரு ஏஞ்சல் வந்து சப்போர்ட் பண்ற மாரியும், பிளெஸ் பண்ற மாரியும் ஒரு கார்ட். இப்படி 2 கார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். இது 2 கார்ட்ஸும் வந்து இவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராவா ஏதாவது விஷயங்கள சொல்லுது? ஏஞ்சல்ஸ் பொதுவா இவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, நடந்த கசப்பான அனுபவங்களா இருக்கட்டும், இல்ல சந்திச்ச சில விளைவுகளா இருக்கட்டும், கசப்பான விளைவுகளா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாடம். அத மட்டும் அவங்க மனசுல பதிய வச்சுக்கணும். ஸோ இதுக்கு மேற்கொண்டு அது நடக்காதபடியும், இல்ல அதுலேருந்து வெளியேற விதமா ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கிரியேட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அத பிடிச்சுக்கிட்டு வெளிய வரணும். இது ஒரு லேர்னிங் ப்ராசஸா எடுத்துக்கணும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு குடுக்குற ஒரு மெசேஜா இருக்கு. நிச்சயமா. அதாவது நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான இந்த பிரபஞ்ச செய்தியை பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம கடக ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகத்துக்கு இந்த ஜூலை மாதம் வந்து மனதளவுல ரொம்ப பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து ரீசன்ட் டைம்ல அந்த மாரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ லைஃபே ஓரளவுக்கு வந்து ஒரு எண்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னாலும், இல்ல இந்த ஜூலை மாதத்துல கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். இதுவரைக்கும் எனக்கு அது மாரி ஒரு விஷயம் நடக்கலன்னா, இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா இவங்கள தனிமைப்படுத்திக்கிறது நல்லது. ஸோ ரொம்ப மத்தவங்களோடயே போய் அவங்க வந்து கனெக்ஷன்ல இருக்கும்போது, கண்டிப்பா இந்த மாதிரியான மன ரீதியான ஒரு பெரிய அளவிலான பாதிப்புகள் உருவாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முன்னாடியே பட் இவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வந்துரும்.
இந்த மாதிரி நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய குலதெய்வமா இருக்கட்டும், இல்ல ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், யூனிவர்ஸா இருக்கட்டும் ஒரு இண்டிகேஷன குடுத்துருவாங்க. ஸோ அது வந்து இதுவரைக்கும் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டாதவங்களுக்கு, ஆல்ரெடி அப்படிதான் நான் இருக்கேன். அந்த மாரி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஜூலை மாதத்துல அவங்கள தனிமைப்படுத்திக்கிறது நல்லது. இந்த தனிமைப்படுத்துறதுன்றது திருப்பி இத பத்தி யோசிக்கிறதுக்குள்ள, இவங்களுடைய வேற விஷயங்கள், இப்போ ஆன்மீக ரீதியா கூட அவங்க தனிமையா கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். அது நல்ல ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். ஸோ இதுலருந்து வெளியேறதுக்கான ஒரு தீர்வா கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சில விஷயங்கள் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளான் பண்ண விஷயங்கள கூட இந்த ஜூலை மாதம் எடுத்து செய்யும்போதும், இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாரி உணருவாங்க. ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் தனிமையா இருக்கிறது நல்லது. நிச்சயமா. இதுல வந்து குறிப்பா ஒரு கார்டுல வந்து 2 பேர் இருக்காங்க. 2 பேர் கையிலயும் வந்து செங்கோல் இருக்கு. இதுக்கான மீனிங் என்ன? இது மூலமா வந்து இந்த ஏஞ்சல் அல்லது பிரபஞ்சம் இவங்களுக்கு என்ன விஷயத்த சொல்ல வருது? ஸோ இவங்க வந்து ஒரு விஷயம் பிளான் பண்ணி, வெயிட் பண்ணி இருக்காங்க. ஸோ இடையில தேவையில்லாத சில விஷயங்கள் நடந்திருக்கு வாழ்க்கையில. பட் அந்த பிளான் பண்ண விஷயங்கள் இவங்களுக்கு அதாவது ஒரு கதவு சாத்துனா இன்னொரு கதவு ஓப்பன் ஆகும். ஸோ அப்ப அந்த பிளான் பண்ண விஷயங்களுக்கான அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆக இருக்கு இந்த ஜூலை மாதத்துல. ஸோ அப்ப அது ஓப்பன் ஆகம்போது இவங்க உடனே அத பிடிச்சுக்கணும். ஸோ அத வந்து நழுவ விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் அந்த கார்டு சுட்டிக்காட்டுது. நிச்சயமா. அதாவது நம்ம இப்போ வந்துட்டு கடகராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாசத்துக்கு பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்ல வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மராசி இவங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஃபேமிலி ரீதியா ஹேப்பியா இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஏதாவது வெக்கேஷன் போகிற மாதிரியான சிச்சுவேஷனும் ஏற்படும். அண்ட் பண ரீதியாவும் சில ஸ்டெபிலிட்டியான சில விஷயங்களும் நடக்கும். யாராவது இவங்களுக்கு பண ரீதியா ஒரு மெயின் சைட்ல இருந்து கூட உதவிகள் அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க, இல்ல அவங்களுடைய ஒரு சீனியர் பெர்சன் யாராவது பண ரீதியா ஹெல்ப் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல விதமாவே நடக்கும். சந்தோஷகரமாவும் இருக்கும். பட் இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் என்னன்னு பார்க்கும்போது, ஈகோ வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க ஈகோ அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு மனநிலையில ஒரு ஈகோ இருக்கு அப்படின்னா, அதுவே அவங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் மாரி உருவாகிடும். ஸோ நல்ல ஒரு அடுத்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது கூட இந்த ஈகோவால அவங்க கை நழுவறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இவங்களே ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்சு போயிடுற மாரி இருக்கும் அந்த ஈகோன்ற ஒரு விஷயத்தினால. ஸோ அத மட்டும் ரிமூவ் பண்ணணும். அத ரிமூவ் பண்ணிட்டா இந்த வாய்ப்பு இந்த வரக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் கூட அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. நிச்சயமா. சிம்ம ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், இதுல என்ன ஒரு கார்டுல முக்கியமா என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஏஞ்சல் ஒரு கேஜ்ல ஒரு குருவிய வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கார்டு கிடைச்சிருக்கு. இவங்கள பொறுத்தவரைக்கும் இது மூலமா இவங்களுக்கு என்ன அட்வைஸ வந்து இந்த பிரபஞ்சம் சொல்லுது இந்த மாசத்துக்கு? ஸோ அதுதான் அந்த அட்வைஸ் நீங்க சொன்ன மாரி அத நம்ம அந்த கார்ட வச்சு தான் நான் சொன்னேன். ஸோ அந்த ஈகோன்ற ஒரு விஷயத்தினால கூண்டுக்குள்ளே இவங்க அடைப்பட்டு இருக்கிறாங்க. ஏஞ்சல்ஸும், யுனிவர்ஸும் அத ட்ரை பண்றாங்க. இவங்க அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும். அந்த எனர்ஜிலேருந்து ரிலீஸ் ஆகணும். அப்பதான் இந்த நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகும்னு. அது கொஞ்சம் இவங்களும் அத புரிஞ்சுகிட்டு அதுலருந்து வெளியேற முயற்சி பண்ணா, இவங்க முயற்சி பண்ணாலே போதும். ஏஞ்சல்ஸும், யுனிவர்ஸும் அவங்கள அதுலேருந்து முழுசா வெளிய ரிலீஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதனாலேயே சில விதமான இவங்களுக்கு இந்த ஈகோனால சில இல்யூஷன்ஸான மைண்ட் செட் நடக்காதது கூட நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை கூட இருக்கும். அதாவது கெட்ட விஷயங்கள பத்தி, இல்ல நல்ல மனிதர்கள பத்தி கெட்ட அபிப்பிராயம் கூட இருக்கலாம். ஸோ அதுலருந்தெல்லாம் ரிலீஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கான்ஷியஸா பார்க்க வேண்டிய ஒண்ணு அப்படின்னு இருக்கு. மத்தபடி ஃபேமிலி சைடு பணம் ரீதியா எல்லாமே அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நிச்சயமா. அடுத்து வந்துட்டு நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்து வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்னவாக இருக்க போது? ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்லப் போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசி இவங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதம் வந்து ஒரு மாற்றத்திற்கான மாதமா இருக்கும். அண்ட் வந்து ஒரு வளர்ச்சிக்கான மாற்றமா இருக்கும். இந்த மாதத்துல ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இவங்க லைஃப்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, தாராளமா கொண்டு வரலாம். அது வேலை மாற்றம், இல்ல இடமாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரியான ஒரு மாற்றம். இல்ல வேற ஏதாவது ஒரு சில இடங்களுக்கு வந்து இவங்க டிராவல் பண்ணணும். இந்த ஓவர்சீஸ் அப்ராட் சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணணும்னாலும் தாராளமா பண்ணலாம். ஏன்னா, அப்கிரேட் ஆகும். இந்த மாதம் அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும்.
குறிப்பா பெண்களுக்கு வந்து குழந்தை ரீதியான விஷயங்கள்ல வந்து அவங்க ஆர்வம் செலுத்துறாங்கன்னா, அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா. கன்னிராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த கார்ட்ஸ்ல வந்து குறிப்பா வந்து ஒரு படகு அது வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ்க்கு மேல இருக்கு. அதாவது நீர் நிலையில இருக்கிற மாதிரி ஒரு அது உள்ள இருக்கிற மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு. இதுக்கான மீனிங் என்ன? இது மூலமா இவங்களுக்கு என்ன விஷயத்த இண்டிகேட் பண்றாங்க இந்த ஏஞ்சல்ஸும், பிரபஞ்சமும்? இவங்க வந்து இந்த மாதம் ஏதாவது ஒரு விஷயத்த ஷிஃப்ட் பண்ணணும். மாத்தியே ஆகணும். மூவ் பண்ணி ஆகணும். ஸோ மன ரீதியாவும் சரி, இல்ல வேற ஏதாவது பிராக்டிகலாவும் சரி, மூவ் பண்ணா மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப், நம்பிக்கை வந்து கிடைக்கும். ஸோ ஒரே இடத்துல ஸ்டக் ஆயி நின்னுட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இருக்க இருக்க நம்பிக்கையும் வந்து தேய்மானம் ஆயிட்டே இருக்கும். அதனால இந்த மாதம் கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் ஆகணும் அண்ட் மாற்றங்கள வாழ்க்கையில கொண்டு வரணும். இதன் மூலியமா அவங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபும், நம்பிக்கையும் கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த கார்ட் குடுக்குற ஒரு மெசேஜா இருக்கு. நிச்சயமா. அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசி இந்த ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன ரீதியா ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தாலோ, இல்ல மத்தவங்க சைட்லேருந்து இவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருந்தாலோ, அ அ சில பேருக்கு ஒரு ரூமர்ஸா கூட அது வந்து பேச்சுவார்த்தை மத்தவங்க ஏதோ ரூமர்ஸ் போயிட்டு இருக்கிறது கூட இவங்கள பாதிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதுலருந்து வெளியேறதுக்கான அ ஒரு சில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த சந்தர்ப்பத்த அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ஜூலை மாதம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் மேல டவுட் வருது, ஒருத்தர்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுதுன்னா, அத அத வந்து டைரக்ட்டா அவங்க பேசி அத தீர்வுக்கு கொண்டு வந்துரணும். இல்ல அதுலருந்து விலகிடணும். ஸோ அத சார்ட் அவுட் பண்றதுக்கான முயற்சி இந்த மாதம் கண்டிப்பா எடுத்தே ஆவணும். அத எடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட்டான ஒரு ரிலாக்சேஷன், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த மாதம் மோஸ்ட்லி அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கிறதால, ஸோ இருக்கிற இந்த மைனஸான இந்த விஷயத்த மட்டும் அவங்க கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு இதுவா மெசேஜா வருது. நிச்சயமா. இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து ஒரு கிடைச்சிருக்க கார்ட்ல வந்து ஒரு செஸ் பாட் இருக்கு. அதுல வந்து சில காய்கள் வந்து விழுந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுக்கான மீனிங் என்ன? இல்ல இதுக்கான மெசேஜ் அப்படிங்கிறத எப்படி இவங்க எடுத்துக்கணும்? ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு இன்டலெக்சுவல் மைண்ட் செட் இருக்கும். அத கொஞ்சம் வந்து ஷைன் பண்ணாங்கன்னா, ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடிய சில பிரச்சனைகள அவங்களால கிளியர் பண்ணிட முடியும். பட் அந்த ஒரு மைண்ட் செட்டே அவங்க இல்லாம இருக்கிறது தான் இங்க வந்து இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து அவங்கள சுத்தி இருக்கிறதுக்கு ரீசன். ஸோ அப்ப அந்த மைண்ட் செட் அவங்க அதுதான் இங்க முன்னாடியே சொன்ன மாரி, அவங்க அத சார்ட் அவுட் பண்றதுக்கான முயற்சிகள்ல கண்டிப்பா இறங்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் அந்த கார்டுமே இங்க ரிசெம்பிள் பண்றது. நிச்சயமா. துலாம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான மெசேஜ் என்ன? பிரபஞ்சம் சொல்ற செய்தி என்ன? ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த ஜூலை மாதம் வந்து இவங்க கொஞ்சம் பேலன்ஸ்டா போகணும் அப்படின்னு இருக்கு. ஆ இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு துரோகம் இல்ல வேற ஏதாவது ஏமாற்றங்கள சந்திச்சிருந்தாங்கன்னா, ஸோ அது வந்து இந்த ஜூலை மாதத்துலயும் அத கன்டின்யூ பண்ணக்கூடாது. ஸோ பழைய விஷயங்கள அங்கேயே விட்டுட்டு இந்த இதுக்கு மேற்கொண்டு அவங்க என்ன பாசிட்டிவா நடந்துக்கணும், நடக்கணும் அப்படின்றத மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுவரைக்கும் அப்படிலாம் இன்னும் நடக்கல. நல்ல விதமா போயிட்டுருக்குன்னா, இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாரையும் நம்பி ஆ அ சில விஷயங்கள முன்னெடுக்கக்கூடாது. சில பிளானிங்ஸ வந்து மேற்கொள்ளக்கூடாது அடுத்தவங்கள நம்பி. ஸோ அதில கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அண்ட் பேலன்ஸ்டா இருக்கணும். காம்ப்ரமைஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ எல்லா விஷயத்துலயும் தனக்கானது மட்டும் இல்லாம மத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் கொஞ்சம் எடுத்து யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கு. மத்தபடி இவங்களுக்கு வேலை ரீதியாலாம் அப்கிரேட் நல்லாருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாவே போகும் இவங்களுக்கு வேலை ரீதியான விஷயங்கள்லாம். நிச்சயமா. இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் வந்து ஓடி வர்ற மாதிரியும், அவருக்கு பின்னால வந்து நெறைய பூக்கள், காயின்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரியுமான ஒரு கார்ட் வந்து ரிசெம்பிள் பண்ற அந்த விஷயம் அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அட்வைஸா இருக்கு?
ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ஃபயரி எனர்ஜி இருக்கும் கண்டிப்பா. ஸோ அது வேலை ரீதியா ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். அதனால அதுக்கேத்த மாரி இவங்களும் அந்த கான்ஃபிடென்ட் லெவல வந்து மனதளவிலும், உடல் அளவிலும் அவங்க தயார்படுத்திக்கணும். ஸோ வேலை எந்த மாதிரியா இப்போ மன ரீதியா வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தா, பிரச்சனைகள் இருந்தாலும், ஸோ வேலைன்னு வரும்போது அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு வேலைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதம் ரொம்ப ஸ்பீட் அண்ட் ரெக்கவரியா இருக்கும். ஸோ அதனோடயே இவங்களும் ஓடணும். அதுதான் அந்த கார்டு இங்க ரெசெம்பிள் பண்றது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான பலாபலன்கள், மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த ஜூலை மாசத்துக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் வந்து யார்கிட்டயுமே ஒரு லிமிட்டேஷன்ஸோட இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ லிமிட்டோட இருந்துட்டாங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு மன ரீதியான ஒரு ரெக்கவரி கிடைக்கும். ஆ அந்த ஏற்கனவே ஏற்பட்ட மன ரீதியான காயங்களுக்கு ஒரு மருந்து கூட கிடைக்கும். ஸோ அதனால இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளி நிக்கணும். அந்த ஒரு எல்லைக்குட்பட்டு நிக்கணும். பட் அவங்களோட வேலையில ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். இந்த ஜூலை மாதம் எதை எடுத்தாலும் ஒரு 100% குடுக்குற மாதிரி அவங்க வந்து அதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மன ரீதியா ஒரு தெம்பு, தைரியம் கிடைக்கும். ஸோ அப்போ பேசுற வார்த்தைகள் வந்து தெளிவாவும், தைரியத்தோடையும் இருக்கணும். ஸோ அந்த வார்த்தைகளானது மத்தவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர, டிமோட்டிவேட் பண்ற மாரி இருக்கக்கூடாது. அண்ட் மத்த டைம்ல வந்து அவங்க தனிமைப்படுத்திக்கிறது நல்லது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. நிச்சயமா. இப்ப தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் வந்திருக்கிற ஒரு கார்டுல வந்து இவங்களும் வந்து ஒரு செங்கோல் வச்சிருக்காங்க. இவங்க பின்னாடி வந்து ஒரு ஏஞ்சல் நிக்கிற மாதிரி ஒரு கார்டு இருக்கு. இதனோட மீனிங் என்ன? இது மூலமா தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்திய சொல்லுது? இது வந்து இப்ப இவங்களுக்கு என்ன டாஸ்க் இருக்கோ, அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். மத்த விஷயங்கள்ல டைவர்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் சில விஷயங்கள லிமிட்டோட நிறுத்திக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது இவங்க டைவர்ட் ஆகாம இருக்க ஏஞ்சல்ஸும் அவங்களுக்கு வந்து பின்னாடி பக்கபலமா இருப்பாங்க. அண்ட் இவங்களும் ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி எடுத்துட்டு 90% செஞ்சுட்டு இருக்க காரியங்கள கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த ஜூலை மாதத்த வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கு. நிச்சயமா. தனுசு ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன? ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன? ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் வந்து ஒரு இமோஷன் ரீதியா ஒரு நியூ பிகினிங் இருக்கும். சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு சில புதிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்கு. சில நபரோட ஒரு ஃப்ரெண்ட் அமையலாம். இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் அமையலாம். எமோஷனலி யாரு கூடயாவது ஒரு கனெக்ட் ஆகுற ஒரு பெர்சன மீட் பண்ணலாம். பட் இவங்களுக்கு இதெல்லாம் நடந்தாலுமே, இவங்களுக்கு வந்து மைண்ட் செட்ல வந்து இந்த பாஸ்ட் விஷயங்கள பத்தி யோசிக்கிறதுனால ஒரு சில பய உணர்வு இருக்கும். மத்தவங்களோட வந்து புதுசா வந்து கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுலருந்து மட்டும் வெளிய வரணும். அந்த பயம் வந்து இருந்துகிட்டே இருந்தா, இந்த மாதம் நடக்கக்கூடிய சந்தோஷமான அந்த நிகழ்வுகள அவங்க மிஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங் இருக்கு. உணர்வு சார்ந்த ஒரு நியூ பிகினிங் இருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சிங்கிளா இருக்கவங்களுக்குலாம் இந்த ஜூலை மாதத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். பட் அவங்க அத முதல்ல நம்பணும். அந்த ஒரு 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 ட்ராப்க்குள்ளேயே இருப்பாங்க. மைண்ட் செட்ல வந்து நம்மளுக்குலாம் எதுவும் நடக்காது அந்த மாதிரி. ஸோ அதுலருந்து அவங்க வெளியேறினா மட்டும் தான் அது கூட நடக்கும். இப்போ இத கேட்கும்போது கூட எங்க எனக்கு நடக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. பட் அத கிளியர் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணணும். நிச்சயமா. குறிப்பா இங்க வந்திருக்கிற கார்டுல வந்து நிறைய வாள் வந்து குத்திட்டு இருக்கிற மாரியும், அதுல நடுவுல ஒருத்தர் இருக்கிற மாரியும், அதே நேரத்துல வந்து ஒரு ஒரு கார்டன் உள்ள வந்து ஒரு கப்போட ஒருத்தர் இருக்கிற மாரி. இந்த 2 கார்டுமே வந்து பார்க்குறப்போ என்டையர்லி டிஃபரெண்ட்டான ஒரு மெசேஜ சொல்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால கேட்கிறேன். இது மூலமா பிரபஞ்சம் வந்து இவங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லுது? இவங்க ரொம்ப கோல்ட் மைண்டடா இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்குள்ள அவங்க செல்ஃப் டவுட் நெறைய இருக்கு. நம்ம இதுக்கு டிசர்விங்கா? நம்ம எல்லாத்துக்கும் தகுதியான ஆளா? அப்படின்ற ஒரு டவுட் அவங்களுக்குள்ள இருக்கு. ரொம்ப கோல்ட் மைண்டடா இருக்கிறாங்க. இறுக்கமா இருக்கு அவங்களோட மனநிலைமை. ஆனா, இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு அத தாண்டியும் ஒரு நல்ல விஷயங்கள், எமோஷனலி நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு நபர்கள் கூட அவங்களுக்கு வருவாங்க. பட் இவங்க அத அவங்களோட கனெக்ட் பண்றதுக்கே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான மனநிலை இருக்கும்னு இருக்கு. ஸோ அதுலருந்து வெளியேறதுக்கு ஹார்ட் சக்ரா மெடிடேஷன் கூட அவங்க டெய்லி வந்து பண்ணலாம். அது பண்ணும்போது இந்த மனநிலையிலேருந்து ரிலீவ் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
நிச்சயமா. அதாவது மகர ராசிக்காரர்களுக்கான இந்த ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாசம் என்ன மாதிரியான பிரபஞ்ச செய்தி கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்ப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் வந்து ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாமே ஒரு 100 பாசிட்டிவ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாசிட்டிவ் 100% அவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிடைக்கணும்னா, அதுக்கு அவங்களும் வந்து அதே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். இந்த மந்த் வந்து பணம் ரீதியா ஏதாவது பூர்வீக சொத்து சம்மந்தமா, இல்ல வந்து ஃப்யூச்சருக்கான சில ப்ராசஸ வந்து செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா வந்து முடியும் அப்படின்னு இருக்கு. நெறைய விதமான அ விஷயங்கள் அவங்களுக்கு இந்த மாதம் நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங்லாம் தாராளமா இந்த ஜூலை மாதம் வந்து பண்ணலாம். எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதனால இந்த மாதம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க, இல்ல விட்டு போன காரியங்கள தொடங்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா, தாராளமா இது தொடங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து அதெல்லாம் நடக்கும். ஏன்னா, இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு இருக்கு. சில பேருக்கு இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு ரோல் மாடல் மாதிரி கூட மத்தவங்களுக்கு தெரிய வரலாம். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ள அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கிரியேட் ஆகும். நிச்சயமா. நம்ம எல்லாம் இதுவரைக்கும் அந்த ராசிகள் எல்லாம் 2 கார்ட்ஸ்ல வந்து ஒரு செங்கோல் அல்லது 2 பேர் ஒரு செங்கோல்ல இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வந்த கார்ட்ல வந்து கிட்டத்தட்ட 6 செங்கோல் அண்ட் எர்த் இது 2ம் சேர்த்து ஒரு கார்டு வந்திருக்கு. இது மூலமா இவங்களுக்கு விசேஷமா என்ன ஒரு பாசிட்டிவிட்டிய வந்துட்டு இந்த பிரபஞ்சம் சொல்லுது? அது வந்து 8 செங்கோல் இருக்கும். 8 ஆமா. ஓகே. 8 ஆஃப் ஃபயர், 8 ஆஃப் ஹேண்ட்ஸ் 8 செங்கோல் இருக்கும். 8ன்றதே வந்து லைக் அது இன்ஃபினிட் மாதிரி தான். ஸோ முடிஞ்சு போயிடுச்சுன்னு இல்ல. அது திருப்பியும் வந்து தொடங்கும். ஸோ நெகட்டிவா போனது அகைன் அப்படியே பாசிட்டிவா வந்து மாறும். அந்த மாரி இவங்களுக்கு பாசிட்டிவா சில விஷயங்கள் மாறியிருக்கு. ஸோ உலகத்துல இவங்க நெகட்டிவ மட்டும் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னா, உலகத்துல அது மட்டும் இல்ல, நல்லதும் இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய விதமா சில வாய்ப்புகள் இவங்கள தேடி வரும் அப்படின்றது தான் அந்த கார்டு குறிக்கிறது. நிச்சயமா. அதாவது நம்ம கும்பராசிக்காரர்களுக்கான ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி, ஏஞ்சல் மெசேஜஸ் பார்த்திருக்கோம். அடுத்து நிறைவா மீன ராசிக்காரர்களுக்கான இந்த ஜூலை மாசத்துக்கான செய்தி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனத்துக்கும் வந்து எப்படி கும்பம் பார்த்தோமோ, அதுமாரி மீனத்துக்கும் இந்த ஜூலை மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு இருக்கு. 2 விஷயத்துல பாசிட்டிவா இருக்கு. வேலை இல்ல அவங்களுடைய பேஷன் சார்ந்த விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும். அண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்போ பாசிட்டிவ் ஆகும்னா, அவங்க பார்ட்னர் கிட்ட அவங்க டைம் எடுத்து மனசு விட்டு பேசணும். எமோஷன்ஸ ஷேர் பண்ணணும். அவங்களுக்கான டைம் வந்து இந்த மாதம் அதிகப்படியா ஒதுக்கணும். அப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும். ஸோ அது ரொம்ப பாசிட்டிவா வந்து போகும். இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட அவங்களுக்கு கமிட்மெண்ட் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகுற அளவுக்கு இவங்க 2 பேரும் அதற்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ வேலை ரீதியா வந்து இந்த ஜூலை மாதத்துல சில பயணங்கள் மேற்கொள்றதுனால கூட, இவங்க இப்போ என்ன ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க ஒரு லீட் பொசிஷனுக்கு போகறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் அவங்களுக்கு உருவாகும். வேலை ரீதியாவும், பிசினஸ் ரீதியாவும் கூட அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு. நிச்சயமா. இவங்களுக்கு வந்திருக்கிற இந்த கார்ட்ஸ்ல வந்து ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க கிட்ட கப் மாதிரி இருக்கு. இந்த கார்ட் மூலமா இவங்களுக்கு சொல்ற அந்த மெசேஜ் அப்படிங்கிறது என்ன? ஸோ இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்தது. இப்போ மேரிடா இருந்தாலும், அன்மேரிடா இருந்தாலும், அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து அதிகமாகும். அந்த எமோஷன்ஸ இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதற்கான வாய்ப்பும் உருவாகும். அது மட்டும் இல்லாம பிரிஞ்சவங்க சேர்றதுக்கான நெறைய பாசிபிலிட்டீஸ் இந்த ஜூலை மாதம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்றது தான் அந்த கார்டு குறிக்கிறது. நிச்சயமா. அதாவது 12 ராசிக்காரர்களுக்குமான ஜூலை மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து செப்பரேட்டடா நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த மாசத்துக்கு அவங்க எப்படியெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்கீங்க. நம்பிக்கை குடுத்திருக்கீங்க. இந்த நேரத்துக்கும், நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி சாரா. நன்றி. ஏழுமலை இறைவா, என்னை வாழ வைக்கும் தலைவா, உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவா. இந்த 2
அந்த தெய்வீக குரல்னால தான் வந்து தர்மபுரம் ஆதீனத்துல வந்து ஆஸ்தான பாடகரா உங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஆமா, கிராமிய இசை கலாநிதினு ஒரு பட்டம் பெரிய கொடுத்து கைதல் கொடுத்திருக்காங்க. ஆதீனத்தினுடைய ஆஸ்தான பாடகரை அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.